திமுக நோக்கி நகருதா? ஊகங்களுக்கு, தகவல்களுக்கு, செய்திகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. தாமுகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, செல்விகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. திமுக நோக்கி நகருதா? அப்படியா? தகவலுக்கெல்லாம் உங்க யூகங்களுக்கு, தகவல்களுக்கு, செய்திகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சொல்லுங்க. நான் ஜோசியரா? எதிர்கால அப்படி நீங்க தாமுகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, செல்விகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. பேசிக் கொள்கிறார்கள், சொல்கிறார்கள், சொல்லப்படுகிறது. இப்படிலாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துருங்க. மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள். கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், எல்லாம் தெரிய வரும். அப்படி இன்னும் டைம் இருக்கு. நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும். சொல்லுங்க. ஆமா, விசாரணை செய்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்கள் புகட்டிய நீதிகள், அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு எதிராக நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது. விஜய் இப்போ கரூரில் மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்கிற தகவல், அதுக்கப்புறம் முற்றிலும் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலியமாக தான் பேசினார். மக்கள் நேரத்தை சந்திக்கல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டார்கள். அவங்க நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். மக்கள் இன்னும் கூட ஒரு வெளியில வராமே வெளியே பணியிலே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எப்பதான் அவர் அரசியல் பண்ண போறாரு, மக்கள் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரே ஏற்பட்டாரு. அவங்க வட்டாரத்திலேயே பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி பாக்குறப்ப கேட்டாதான் அவர் பதில் சொன்னாதான் சரியா இருக்கும். விஜயும் 30 பேர் இறந்துட்டாங்க, பத்திரிகையாளர் 30 பேர் இறந்துட்டாங்க, நிப்பாட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே எந்த பதிலும் சொல்லாத இப்ப என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. சரி, நான் அவருக்காக நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த கேள்வியில அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தவறான அட்ரஸ்ல கேட்கறீங்க. அவருடையமோ அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளிடமும் கேட்க வேண்டிய கேள்வி. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? சென்னையில மழை பெய்ஞ்சா பாதாள திட்டம் முடிச்சிருச்சு, தண்ணி தேங்காதுன்னாங்க. சென்னையில குறிப்பிட்ட பல்வேறு இடத்துலையும் கவுர்மெண்ட் சரி வேலை செய்ய இடத்துல தண்ணி தேங்குது. அதை எப்படி தப்பாங்க? இல்ல, பாதாள சாக்கடை திட்டங்கள், இது மாதிரி டிரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கடுமையான மழை பொழிகின்ற பொழுது ஒரே இடத்துல பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலை இருக்கு. அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பருவமழை தொடங்கல, இந்த மழைக்கே தண்ணீர் 90% பணி முடிஞ்சிருச்சு. மேயர் என்ன சொல்றாங்க, தண்ணியே தேங்காது தண்ணியில் அப்படின்றாங்க. இன்னும் நவம்பர் மழை ஆரம்பிக்கிறது தண்ணி தேங்குது. இல்ல, இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டது தானே சொல்றாங்க. 16ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். இப்ப 18ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதமே தொடங்குது. மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து வேணாம். பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்ல போறோம். அதெல்லாம் தை மாதத்துக்கு பிறகுதான், பிப்ரவரி மாதம் ஆகிடும். தமிழகத்தில்
அழைப்பு முகாம் வைக்கிறாங்க. இது இந்த முகாம் மக்களுக்கு பயன்பெறுமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் பயன் தருதான்னு. இல்லைன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்றேன். டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர் தேர்தல் வரதுனால இல்ல இப்ப மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்ததை நானும் பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது மக்களை சந்திக்க முடியும். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. அரசு அதில் கவனம் செலுத்தாம அவங்களை கைது செய்த நடவடிக்கையிலேயே ஈடுபட்டு வராங்க. அரசாங்கம் அதை தாயுள்ளத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை.